simple string encoding. இப்போ string பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். Read a 5-letter word into the computer, then encode the word on a letter by letter basis by subtracting 1 from the numerical value that is used to represent each letter. Write out the encoded version of the word. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா white அப்படின்னு இருக்கு. ஸோ ஒயிட்டுங்கிறது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஆக்சுவலாக டபிள்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆஸ்கி நம்பர் இருக்கும், ஹெச்சுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆஸ்கி நம்பர் இருக்கும். ஸோ அதில் -1 -1னா என்ன ஆகும்? டபிள்யூக்கு முன்னால் லெட்டர் என்ன? வி. ஹெச்சுக்கு முன்னால் லெட்டர் என்ன? ஜி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பை கேரக்டராக கண்டுபிடிச்சி அதை வந்து என்கோட் பண்ணோம்னா என்ன வருமோ அந்த ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சி நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டராக ஆஸ்கி வேல்யூ நான் எடுக்கணும், அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ எடுக்கணும். ரெண்டாவது அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி இது ஒரு கேரக்டராக இப்போ நமக்கு கிடைச்சிரும். இந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரைட், இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கு ரிசல்ட்டை வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்கேனர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், தென் ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு s.caret இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் 0 பொசிஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கேரக்டர், 1 பொசிஷனில் இருக்கிறது செகண்ட் கேரக்டர். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஆஸ்கி வேல்யூவை எடுத்து அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணி வர வேல்யூவை நான் கேரக்டராக எடுத்துக்கிறேன். இந்த கேரக்டரை நான் எகைன் என்ன பண்ணுறேன், கேரக்டர் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரெண்டாவது கேரக்டரை எடுத்து அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி ரிசல்ட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டை இங்கே அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு தெரியணும், அதனால் டீபக் மோடில் நான் ரன் பண்ணுறேன். நான் இப்போ ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, எஸ்ல என்ன இருக்குது? ஒயிட்னு இருக்குது. ரிசல்ட்டில் எம்டி இருக்குது. இப்போது ஒரு லைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர் என்னாச்சு? வி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மறுபடியும் ரெண்டாவது லைன் போகிறோம். ஸோ இந்த லைன் முடித்த உடனே ஹெச்சை எடுத்து -1 பண்ணும்போது ஜின்னு மாறிடுச்சு. எகெயின் அடுத்த லைன் எப்படி ஒவ்வொரு கேரக்டராக பில்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைனலாக இது கேரக்டர்ஸ் வந்து 5 கேரக்டர் பில்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரெப்ரசன்டேஷனை அவுட்புட்டில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒவ்வொரு கேரக்டராக பில்ட் ஆகுதுன்றதை இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, என்னுடைய ஸ்ட்ரிங்கில் இருந்து பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை எடுக்கிறேன், அது ஒரு நம்பராக வருது. அந்த நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை மறுபடியும் ஆஸ்கி கேரக்டராக மாற்றுறதுக்காக இதை வந்து டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ்கி கேரக்டரை
ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அப்பன் பண்ணிக்கிட்டே வரேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ரோசஸ் பாருங்க, என்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். ஈவன் இந்த ஒரு இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேர் சி இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் s dot char at 0 system dot out dot print character at 0 position percentage d a equals a minus 1. ஸோ ஒன்றை மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணி இதை கேரக்டராக நான் மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு இது வந்துடும். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர் ஆயிடுச்சு. இந்த கேரக்டரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் ஈக்குவல்ஸ் character dot toString of C கொடுக்குறேன். ஸோ இது ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மற்றதெல்லாம் நமக்கு ஈஸி. ஸோ நான் இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ரன் பண்ணுறேன். ரோசஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது மேலே ஹோவர் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 82 இருக்குது. தென் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். 82 டிஸ்பிளே ஆகுது. பாருங்கள், 82 டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் 82லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னே 81 ஆயிடுச்சு. அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ சியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, கியூன்னு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கேரக்டர் டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இதில் எப்படி இருக்கும், ஸோ கியூ வந்து அதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மற்றதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். மல்டி லைன் கமெண்ட் இங்கே யூஸ் பண்ணி நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த கோடிங்கை நீங்கள் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைனில் போட்டிருக்கோம், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு முறை புரிஞ்சிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.